2026ல அதிமுக வெற்றி பெற்றாதான் அதிமுகவுக்கு எதிர்காலம் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க கூட்டணி ஆட்சி வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள்னு எதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்க? 2026ல் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கருத்தை சொல்லுவதற்கு காரணம், இந்த திராவிட இயக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்களால் ஆட்சிக்கு வந்த பின்பு, அண்ணா மறைந்த பின்பு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய உறுதுணையோடு ஆட்சி பொறுப்பிற்கு முதலமைச்சராக வந்தவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள். அப்படி ஆட்சிக்கு வந்த பின்பு பேரறிஞர் அண்ணாவினுடைய பாதையை விட்டு விலகி தனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கி கொண்டவர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி. அதனால் கோபமடைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவினுடைய கொள்கைகளை மறந்த இந்த தலைவரை மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தன் குடும்பத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவரை எதிர்த்து இயக்கத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது ஒரு கருத்தை சொன்னார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களை தீய சக்தி என்று சொல்லி கட்சியை துவக்கினார். அப்படி கட்சி துவக்கி கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மறைவுக்கு பின்பு அவருடைய வழிகாட்டுதலாக 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி 31 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முதன்மை மாநிலமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த 31 ஆண்டு கால ஆட்சி. இப்படி மக்களுக்காக தொண்டு செய்த இந்த ஆட்சி மீண்டும் வந்தால்தான் இந்த தமிழகம் விடிவு எடுக்கும் என்ற காரணத்தினால்தான் நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். நாம் இந்த வெற்றியை, திராவிட இயக்கத்தின் வெற்றியை நாம் கொண்டு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நாம் தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் நம்மோடு சமநிலையில் இருந்தவர்கள். இப்பொழுது நாம் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டோம். திறமைமிக்க ஒரு தலைவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதை இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 2026ல் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர வேண்டும். அதற்காக தொண்டர்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தொண்டர்களை வேகப்படுத்தினோம். அந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்பொழுது கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தொண்டர்களால், உழைப்பால், நிர்வாகிகளுடைய உழைப்பால், கூட்டணி கட்சி நண்பர்களுடைய உழைப்பால் நிச்சயமாக எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பை ஏற்பார்கள் என்பதை நான் இங்கே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.